கவனிதா. ஸோ நம்ம இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ என்ட்ரிஸ் இப்படி தான் இருக்கும். என்னென்ன என்ட்ரிஸ் இருப்பாரு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும். லைக் நம்ம அதே மாதிரியே படிக்க முடியும், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு. ஓப்பனிங் பேலன்ஸஸில் ஓப்பனிங் பேலன்ஸில் மட்டும்தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னென்ன பேலன்ஸ்லாம் ஓப்பனிங்கில் இருக்கும்னா பிரான்ச்சோட ஸ்டாக், பிரான்ச்சோட டேட்டா. பிரான்ச்சோட டேட்டானா யாரு? பிரான்ச் வில் சோல்ட் செல் சம் குட்ஸ் டு சம்படி எல்ஸ். அவன் பேமெண்ட் பண்ணாமல் வச்சிருப்பான், அவன் யார் பேலன்ஸாக நிற்பான்? டேட்டார் பேலன்ஸாக வந்து நிற்பான். பிரான்ச்சோட பெட்டி கேஷ் பேலன்ஸ் ஃபார் மீட்டிங் ஸ்மால் எக்ஸ்பென்ஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, தட் அண்ட் ஆல். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். சேம் வே திஸ் ஆல் பேலன்ஸ் வில் அப்பியரிங் இந்த சைடு கிரெடிட் சைடு as என்ன பேலன்ஸ்? க்ளோசிங் பேலன்ஸ். என்ன க்ளோசிங் பேலன்ஸ்? ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ், ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ், டெட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ். சரி, இப்போ டெட்டார் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைடு போட்டுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு போட்டுறோம். நல்லா சொல்லு, டெட்டார் நான் பண்ண சேல் இதுல என்ட்ரி போடுறோம்னா, நான் பண்ண கிரெடிட் சேல் இங்க என்ட்ரி போடுறேன்னா, நான் குட்ஸ் வாங்கினதை இங்க என்ட்ரி போடுறேன். தட் இஸ் நான் இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நான் வாங்குறது ரெண்டு விஷயம். யாரு? ஒன்னு குட்ஸ், இன்னொன்னு கேஷ். குட்ஸ் சார் என்ன சார் ரெண்டு விஷயம் இதை புதுசா இருக்கீங்க? பை ஹெட் ஆஃபீஸ், பை அதர் பிரான்ச். என்ன பண்ணலாம்? எனக்கு எங்க அப்பாவும் சாப்பாடு போடலாம், எங்க பெரியப்பாவும் சாப்பாடு போடலாம். ஆனா நான் யாரால தான் சாப்பிட்டு யாருக்கு வாங்கினதா தான் கணக்கு, எனக்கு எங்க அப்பா அம்மா கணக்கு. அதே மாதிரி அதர் பிரான்ச் எனக்கு குட்ஸ் கொடுத்துருந்தாலும் அது யார் கொடுத்த மாதிரி என்ட்ரி போடுவான்? அதர் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்த மாதிரி, அந்த பிரான்ச் என்ட்ரி கொடுத்த மாதிரி தான் என்ன பண்ணுவான்? என்ட்ரி போடுவான். யோசிச்சு பாரு, திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்கு, தஞ்சாவூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. சென்னை தான் திருச்சிக்கும் அனுப்பணும், சென்னை தான் தஞ்சாவூருக்கும் அனுப்பணும். தஞ்சாவூர்ல இருந்து குட்ஸ் சென்னைக்கு அனுப்பி சென்னையில இருந்து அதே குட்ஸ் திருச்சிக்கு அனுப்புறது பெட்டரா, தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி டைரக்டா அனுப்புறது பெட்டரா? அதான் கிட்ட கிலோமீட்டர் வைஸ் பாத்தீங்கன்னா அதான் கிட்ட, அதான் பிராக்டிகல். ஆனா என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்ணணும்னா, தஞ்சாவூர் குட்ஸ் சென்னைக்கு கொடுத்த மாதிரியும் சென்னை திருச்சிக்கு கொடுத்த மாதிரினா என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அது யார் வேணா கொடுத்துடலாம், ஹெட் ஆஃபீஸும் கொடுத்துருக்கலாம், பிரான்ச்சும் கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ட்ரி வந்துடும். ஓகேவா? அதர் பிரான்ச் கொடுத்தாலும் யார் கொடுத்த மாதிரி தான், நான் அதர் பிரான்ச் கொடுத்தாலும் நான் யாருக்கு கொடுத்த மாதிரி, ஹெட் ஆஃபீஸ் கொடுத்த மாதிரி. ஸோ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கேஷ், கேஷ் ஃபார் ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்ஸ். சும்மாலாம் 10,000 ரூபாய் வச்சு கொடுக்க மாட்டான். எலக்ட்ரிசிட்டிக்கு இருந்தா 12,000 ரூபாய், ரெண்ட்டுக்கு இருந்தா 10,000 ரூபாய், சேலரி இருந்தா 5,000 ரூபாய். உனக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் கனெக்ட் பண்ணி தான் கேஷ் கொடுப்பேன். அதனால தான் பக்கத்தில் என்ன எழுதிருக்கேன்? ஃபார் ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்ஸ். சும்மா கை செலவுக்கு அதுக்கும் காசு தரேன், என்ன கேஷா கொடுத்துருவேன்? பெட்டி கேஷா கொடுத்துருவேன். புரியுதா சொல்றேன்? ஸோ இது எழுதியாச்சு. இந்த பக்கம் என்ன எழுதுற மாதிரி இது இருக்குது, இது ரெண்டாம் இருக்கும். இந்த பக்கம் என்ன எழுதிருக்கேன்? பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். எப்படி நம்ம கொடுத்த தோசை பிடிக்கலன்னா மூஞ்சில ஷெவட்டி அடிக்கிறோம்ல, அதே மாதிரி திருப்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு ஷெவட்டி அடிச்சிருக்கலாம், நம்ம தம்பிக்கும் கூட தூக்கி போடலாம். கரெக்டா இல்லையா? தோசை இல்லைனா பக்கத்து தட்டு தூக்கி போடுறது. அப்போ அந்த குட்ஸ் நம்ம யாருக்கு அமைச்சிருக்கலாம்? அதர் பிரான்ச். அதர் பிரான்ச்சுக்கு நம்ம ரெண்டு விதனால அனுப்போம். நம்மளுக்கு பிடிக்கலன்னா அனுப்புவோம், நமக்கு நல்லா சாப்பிட்டாச்சு அவனுக்கு தேவைப்படுது அர்ஜென்ட்டானா அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ரெண்டு வேலை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படியே கிரெடிட் பண்றோம். தட் இஸ் நமக்கு வந்ததை நம்ம திருப்பி என்ன பண்ணிட்டோம்? ஹெட் ஆஃபீஸ். லைக் நான் எப்படி அதர் பிரான்ச்ல இருந்து குட்ஸ் வாங்கினா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து குட்ஸ் வாங்கின மாதிரியோ, நான் அதர் பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்பிச்சாலும் யாருக்கு அனுப்பிச்ச மாதிரி? அதனால தான் ரெண்டுமே ஹெட் ஆஃபீஸ்ன்ற மாதிரி என்ட்ரி போட்டு, ஹெட் ஆஃபீஸை பொறுத்தவரையும் பிரான்ச் தேர்ந்து வாங்கின மாதிரி, பிரான்ச் அதர் பிரான்ச் கொடுத்தாலும் பிரான்ச் என்கிட்ட கொடுத்துட்டான்ற மாதிரி என்ட்ரி போட்டுருவோம். இதெல்லாமே when branch is a giver, இதெல்லாமே when branch is a receiver. இது மாதிரி branch is a receiver, இங்க branch is a receiver, இங்க branch is a giver, இங்க branch is a giver. பேங்க் காசு as and when received, branch should remit the amount to the head office as and when received in since periodically. அப்போ அவங்க எப்படி காசு வரும்? cash sale, collection from data, ரெண்டுத்தையும் யார்ட்ட கொடுத்துருவான்? ஹெட் ஆஃபீஸ் கொடுவான். that time branch is a giver, credit and giver. closing balance போட்டுறோம். சரி, இப்போ பிரான்ச் பண்ண சேல் நான் இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? பிரான்ச் பண்ண கிரெடிட் சேல் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? பண்ணல. பிரான்ச்சோட பேட் டெப்ட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? பிரான்ச்சோட ரெண்ட், சேலரி, எக்ஸ்பென்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? பிரான்ச் அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? பிரான்ச்சோட பெட்டி கேஷ் எக்ஸ்பென்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? இல்ல சார். ஆனா அக்கவுண்ட் ஆயிருக்கா? இன்டைரக்டா அக்கவுண்ட் ஆயிருக்கு. சரி, எப்படி சார் சொல்றீங்க? இங்க பாருங்க. assume debtor balance, opening balance 1 lakh, closing balance 1.5 lakhs, cash received from debtor 80,000, which means what? 1 லட்சம் ரூபாய் ஓப்பனிங்ல பேலன்ஸ் இருந்துச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய், 80,000 ரூபாய் கேஷ் வாங்கியிருக்கேன். அப்போ பர்ச்சேஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? சேல் எவ்வளவா இருந்திருக்கும்? அவனுக்கு 2.3
2.3 1.3 which means what 1 lakh opening balance நான் இந்த வருஷம் நான் வித்தது 1.3 lakhs அப்ப 2.3 lakhs வரணும் எவ்வளவு வந்துருச்சு 80 வந்துருச்சு 1.5 lakhs வரல இந்த 1 lakh வந்துருச்சுன்றதை இங்க ஓபனிங்ல இருக்கிறதை இங்க போட்டுருவேன் இந்த 1 lakh debtor balance இங்க வந்துரும் இங்க வந்துரும் closing debtor balance 1.5 lakhs இங்க வந்துரும் cash received from debtor இங்க வந்துரும் அப்ப balance என்ன balance 1.2 credit balance என்ன balance எப்படி சார் credit balance debit side வந்துனா என்ன balance since credit side is more than debit side balancing here will come on debit side but the balance is என்ன balance sales என்ன balance debit balance sales என்ன side போடுவ sales என்ன side ரெக்கார்ட் பண்ணுவ income எந்த side credit side ஆட்டோமேட்டிக்கா இந்த 1.3 lakh sales இந்த side புக் ஆயிடும் ஆமாடா இல்லையா இந்த பக்கம் 1 போட்டேன் இந்த பக்கம் 1.3 போட்டேன் இந்த பக்கம் 8 போட்டேன் அப்ப இந்த 1.3 ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு புக் ஆயிடும் இந்த சைடு புக் ஆயிடும் என்ன புக் ஆயிடும் சேல் புக் ஆயிடும் ஏனா இது கிரெடிட் பேலன்ஸா அப்ப கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கா என்னது கிரெடிட் சைடு மோரா இருக்கா இங்க 1.5 1.8 என்னது 2.3 ஆ இங்க என்ன போட்டுருக்கா அப்ப 1.3 இந்த சைடு அதிகமா போட்டாச்சா அதுதான் என்னது சேல் அது இன்டைரக்ட்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி பாரு இப்போ அசெட்டோட வேல்யூ ஓபனிங் 10000 க்ளோசிங் 8000 there is no purchase there is no sale அப்ப 2000 வாட் டெப்ரிசியேஷன் நம்ம டெப்ரிசியேஷன் ஏதாவது தனியா என்ட்ரி போட்டோமா இல்ல பட் 10000 இங்க நம்ம என்ன பண்ணாச்சு அசெட்டோட வேல்யூ போட்டாச்சு இங்க க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணாச்சு 8000 போட்டாச்சு அப்ப 2000 ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டட் as டெப்ரிசியேஷன் சார் ஸ்டாக்கோட நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் அதெல்லாம் என்ட்ரி தேவையில்லை ஸ்டாக்கோட ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது ஆல்ரெடி அட்ஜஸ்டட் தான் லாஸ் எல்லாமே ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆகி அப்ப என்ன ஸ்டாக் கிடைக்கும் க்ளோசிங் ஸ்டாக் கிடைக்கும் அந்த க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் ஆவறதுனால எல்லா லாஸும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்ப நீ நாட் டு பாஸ் என்ன என்ட்ரி செப்பரேட் என்ட்ரி சார் வேற எதுக்கு விதமா வந்து கேஷ் வருமா சார் இன்னொரு விதமா கேஷ் வரும் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் கிடைச்சதுன்னா கேஷ் வரும் ஏதாவது யாருக்கு பிரான்ச் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் வந்துச்சுன்னா பிரான்ச்சுக்கு என்ன வரும் கேஷ் அந்த கேஷ் அவன் என்ன பண்ணிடணும் ஹெட் ஆபீஸ்க்கு கொடுத்துறணும் பை பேங்க்ல இன்சூரன்ஸ் கிளைம் என்ட்ரி இருந்ததுன்னா இந்த ரெண்டு விதமா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஒரு இன்கம் வந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்கம்க்கு என்ட்ரி போடும் சோ இப்போ ஸ்டாக்கோட சாரி டெட்டாருக்கான கிரெடிட் சேல் ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி விழுந்துருது கேஷ் சேல் டைரக்டாவே என்ட்ரி இருக்கு கரெக்ட்டா கிரெடிட் சேல் என்ட்ரி விழுந்துருது கேஷ் சேல்க்கு டைரக்ட் என்ட்ரி இருக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன சார் என்ட்ரி ரெண்ட் salary wages எலக்ட்ரிசிட்டி பில் டூ கேஷ்க்கு போறறல டூ கேஷ்ல என்னத்துக்கு மட்டும் தான் கொடுப்பேன் ஸ்பெசிபிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்திருக்கேன் அப்ப நான் கொடுக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தானே அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி எந்த சைடு ஆயிடுது இது எந்த சைடு ஆயிடுது டெபிட் சைடு ஆயிடுது சோ ஆல்ரெடி இட் இஸ் அகைன்ஸ்ட் அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட் அப்ப ப்ராஃபிட் அகைன்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆயிடுது அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் ஓபனிங் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் க்ளோசிங் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் ஓபனிங் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் க்ளோசிங் அப்ப நெட்டா செட்டப் பண்ணா ஃபார் தி இயர் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும் ஃபார் தி இயர் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் தான் ஃபிக்ஸ்ட் அசெட்க்கு சரி பெட்டி கேஷ்க்கு சரி பெட்டி கேஷ் நீங்க 1000 ரூபாய் போடுற ஓபனிங் க்ளோசிங் 400 போடுற 600 ஆல்ரெடி என்னது எக்ஸ்பென்ஸ் சில இடத்துல 1000 போடுவோம் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் கேள்விப்பட்டதில்ல இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் சிஸ்டம் கேள்விப்பட்டியா கேஷ் பெட்டி கேஷ்ல படிக்கும்போது இந்த மாசம் ஓபனிங் 1000 ரூபாய் இருக்குனா நெக்ஸ்ட் மந்த் ஓபனிங் நான் என்ன இன்சூர் பண்ணிடுவேன் 1000 ரூபாய் இன்சூர் பண்ணிடுவேன் அப்ப 1800 இந்த கேஷ்ல பெட்டி எக்ஸ்பென்ஸ் வந்துரும் அப்ப பெட்டி எக்ஸ்பென்ஸ் என்னது 800 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு புக் ஆயிடுச்சு இந்த 1000 இந்த 1000 க்கு நோ எஃபெக்ட் ஆர் இந்த இடத்துல 200 போடினா அங்க 8000 இங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா 800 புக் ஆகுது தட் இஸ் டெபிட் சைடு இஸ் மோரா அப்ப டெபிட் சைடுல 800 ஆல்ரெடி என்னவா புக் ஆயிடுது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் புக் ஆயிடுது இம்ப்ரெஸ் சிஸ்டம்னா 1000 போடுவோம் இந்த இடத்துலயும் இங்க போடும்போது பெட்டி கேஷ் எக்ஸ்பென்ஸ் ஒரு 800 போடுவோம் அப்போ இது முடிஞ்சிருச்சா பெட்டி கேஷ் முடிஞ்சிருச்சா ஃபிக்ஸ்ட் அசெட் முடிஞ்சிருச்சா டெட்டார் முடிஞ்சிருச்சா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சா ஸ்டாக்கோட ஓபனிங் ஸ்டாக் இங்க க்ளோசிங் ஸ்டாக் இங்க ட்ரேடிங்ல ஓபனிங் ஸ்டாக் எங்க பண்ணுவேன் டெபிட் பண்ணுவேன் க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவேன் கிரெடிட் பண்ணுவேன் ஓபனிங் ஸ்டாக் டெபிட்டட் க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட்டட் சேல்ஸ் கிரெடிட்டட் பர்ச்சேஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஸ்டாக் சார் இப்போ டிபெண்டன்ட் பிரான்ச் will dependent on head office for goods அப்ப என்ன பண்ணனும் டிபெண்டன்ட் பிரான்ச் ஹெட் ஆபீஸ் சொல்ற பேச்சை தான் கேட்கணும் கரெக்ட்டா எல்லா புள்ளியும் சொல் பேச்சை கேட்றுவான் அப்ப என்ன பண்ணுவான் கடையில போய் வாங்கி தின்னுமா தின்னாதா இப்போ புள்ள கடையில போய் வாங்கி தின்றானா அந்த கடைக்கு யார் காசு கொடுத்தாங்க அவன் போயிட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் தெரியும் பண்ணாலும் பண்ணிடுவான் அவன் போயிட்டு
கிரெடிட் பர்ச்சேஸ் தெரியாம பண்ணாலும் பண்ணிடுவோம். அதுவும் உனக்கு என்ன பேலன்ஸா வந்துரும்? லைபிள் பேலன்ஸா வந்துரும். இந்த கேஷ் வச்சா இத கொடுக்கணும். அதனால தான் கிரெடிட்டார் பேலன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், அவன் ஏதாவது சம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணி அது இன்னும் பேமெண்ட் பண்ணாம வச்சிருக்கலாமா? அது என்ன பேலன்ஸ்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். இஃப் பாசிபிள் ரொம்ப ரேர் சிச்சுவேஷன் ராஜா இதெல்லாம் என்ன சிச்சுவேஷன்? ரொம்ப ரேர் சிச்சுவேஷன். இந்த கிரெடிட்டார் என்ட்ரி இங்க வரதெல்லாம் அதுவும் ஃபார் ஃபியூ அமௌண்ட் தான், பிக் அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது. பிக் அமௌண்ட்னா உள்ள கண்ட்ரோலா இல்லைன்னு அர்த்தம். அவனால பிரான்ச் கண்ட்ரோலா இல்லைன்னு அர்த்தம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. நீ வெளில இருந்து பர்ச்சேஸே பண்ண கூடாது. பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். அந்த கொஞ்சத்தை வேணா பேலன்ஸா போட்டுக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நான் தான் உனக்கு செலவு காசு கொடுத்துருந்தேன். அந்த காசு நீ என்ன பண்ணிடணும்? கொடுத்துருக்கணும். கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா வேற ஏதோ அர்ஜென்ட் செலவு பண்ணிருப்பேன். அப்ப மேபி என்ன வரலாம்? அவுட்ஸ்டாண்டிங் ஆனா அது ஆனா எந்த அமௌண்ட்டா இருக்கக்கூடாது? பல்க் அமௌண்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ எப்படி அசட்டுக்கு இந்த சைடு ஓப்பனிங் க்ளோசிங் போடுறோமோ லைபிலிட்டி இந்த சைடு ஓப்பனிங் க்ளோசிங். இப்போ பாரு கிரெடிட்டாரோட பேலன்ஸ் 1 lakh ஓப்பனிங் 1000 வச்சு அவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 1000 க்ளோசிங் வந்து 2000. நான் அவனுக்கு வந்து 1500 ரூபாய் பே பண்ணிட்டேன். தி டிக்ரீசிங் இது இன்க்ரீசிங் சைடா. அப்ப 1000 ஓப்பனிங்ல இருந்துச்சு. க்ளோசிங் எவ்வளவு இருக்கு? 2000 1500 நான் என்ன பண்ணிட்டேன்? பே பண்ணிட்டேன். அப்ப எவ்வளவு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் டியூரிங் தி இயர்ல? 3500 minus 1000 போட்டா 2500 purchase is expense. எக்ஸ்பென்ஸ் எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு. நம்ம சொல்லாமலே என்ட்ரி போட்டுருக்கோம் பாரு. இந்த 1000 ஓப்பனிங்ல எங்க வந்துருமா? இந்த 2000 க்ளோசிங்ல எங்க வந்துருமா? கேஷ் பெய்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துருமா? இதோட உல்டா சைடுல வந்துருமா? கேஷ் பெய்டு டெபிட்ல வந்துருதா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 2500. என்ன சைடு பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். எந்த சைடு? கிரெடிட் சைடு. அப்ப டெபிட் பேலன்ஸ்னா டெபிட்ல என்ட்ரி வருமா? அப்ப டெபிட் பேலன்ஸ்னா எப்போ? when credit debit side is more. அப்ப டெபிட்ல அதிகமா என்ட்ரி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன என்ட்ரி வந்துருச்சு? purchase from outside supplier வந்துருச்சு. purchase from outside supplier பண்ணலாமா பண்ண கூடாதா? பிரான்ச் நார்மலா வெளில வாங்கி தரே விட மாட்டேன். அர்ஜென்ட்டா போய் தொலைந்து போய் சாப்பிடுறதுக்கு தான். அந்த மாதிரி கணக்குல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம். அது பேலன்ஸா வந்துரும். அப்போ எல்லா எக்ஸ்பென்ஸும் இன்டைரக்ட்டா என்ன ஆகுது? என்ட்ரி ஆயிடுது. பேட் டெப்ஸ் என்ட்ரி ஆயிடுது. பேட் டெப்ஸும் இன்டைரக்ட்டா என்ன ஆயிடும்? என்ட்ரி வரும். சோ நீ அரே கடைசி என்ன அரே பண்ணுவ? ப்ராஃபிட் ஆர் லாஸ். சார் எப்படி சார் ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகுது? ப்ராஃபிட் எப்படி ஜெனரேட் ஆகுது? நான் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே ஓகே. ப்ராஃபிட் எப்படி ஜெனரேட் ஆகும்? when goods are sold at a cost more than its when goods are sold at a price more than its cost. அப்ப நான் வாங்குறது 100 ரூபாய் விக்கிறது 110 ரூபாய். அப்ப அந்த 10 ரூபாய் வெளில ப்ராஃபிட்டா வெளில வந்துரும். வாங்குறது 100 ரூபாய் விக்கிறது 110 ரூபாய். இங்க 100 ரூபாய் இங்க 110 ரூபாய். இங்க 200 ரூபாய் இங்க 220 ரூபாய். அப்ப இங்க வாங்குறது 1 லட்சம் ரூபாய் இங்க வித்தது 1.5 லட்சம் ரூபாய். அசல் there is no correction from debtor னு வெச்சுக்கோ. there is no credits. இங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான்? 1.5 லட்சம் ரூபாய். அந்த 50000 ப்ராஃபிட். அது ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஃபிட்ல தான் என்ன கொடுத்தாங்க? எக்ஸ்பென்ஸ். ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் செட் ஆகும். மீதி 15000 வருது பத்தி அதுதான் உன்னோட ப்ராஃபிட். அப்ப எப்படி சார் ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகுதுன்னா when goods should be sold at a price more than its cost. காஸ்ட்க்கு மேல ப்ராஃபிட் வைக்காம எந்த கணக்கு போட்டாலும் ப்ராஃபிட் வரும். எப்படி அக்கவுண்டிங் பண்ணாலும் பர்ச்சேஸ் காஸ்ட்டை விட சேல்ஸ் பிரைஸ் அதிகமா இல்லைன்னா என்ன வராது? ப்ராஃபிட். என்னதான் வரும்? உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை 100 ரூபாய் பொருள் 80 ரூபாய்க்கு வித்தா என்னதான் லாஸ்? நீ எப்படி அக்கவுண்டிங் போட்டு பெருசாக்கி நீ 100 லட்சம் பர்ச்சேஸ்னு போட்டு எப்படி 100 லட்சம் பர்ச்சேஸ்னு போட்டுக்கோ. இந்த பக்கம் 80 லட்சத்தை வந்து ஸ்டாக்கா வச்சுக்கோ. 20 லட்சம் குடிச்ச 15 லட்சத்துக்கு வித்துருக்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டாலும் ஆன்சர் என்னதான்? லாஸ் தான். ஏன்னா 100 லட்சம் பர்ச்சேஸ் 80 லட்சம் ஸ்டாக்கா வச்சிருக்க. அப்ப எவ்வளவு குடிச்சிக்க? எவ்வளவு காஸ்ட்கான ஸ்டாக் தான் வித்திருக்க? 20 லட்சம் குடிச்சு தான் வித்திருக்க. 20 லட்சம் குடிச்ச 15 லட்சத்துக்கு வித்திருக்க. அப்ப 5 லட்சம் லாஸ். அதை தவிர எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருக்கல அதுவும் என்ன ஆயிடும்? அக்குமுலேட் ஆகி மொத்தம் 30 லட்சம் லாஸ் காட்டும். சோ இது பல்கா நீ வித்தா பல்கா வாங்கினாலும் ப்ராஃபிட் கிடையாது. எப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் பார்ப்போம்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சேல்ஸ் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸோட பிளஸ் கூட வச்சு வித்தா மட்டும்தான் பிரான்ச்சுக்கு ப்ராஃபிட் வரும். சோ இவன் வாங்குற காஸ்ட் 100 லட்சம் ரூபாய்னா 100 லட்சம் ரூபாய் குச்சி விற்க முடியாது. அப்போ 80 லட்சம் ரூபாய் குச்சி வித்துட்டு 20 லட்சம் க்ளோசிங் ஸ்டாக்ல வச்சிருப்பானா? இந்த 80 லட்சம் ரூபாய் குச்சி அவன் எவ்வளவுக்கு விற்கணும்? அப்பதான் எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கலாம்? 40 lakhs. அந்த 40 lakhs வச்சு என்ன இன்கம் பண்ணலாம்? எக்ஸ்பென்ஸ் போகுதா உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டா ராஜா? பிரான்ச் கொண்டு புரியுதா? டிபெண்டன்ட் பிரான்ச் இது என்ன மெத்தட்? டெட்டார் மெத்தட். ட்ரீட் யுவர் பிரான்ச் அஸ் டெட்டார். இந்த இடத்துல பாரு குட் சென்ட் டு பிரான்ச்சா. அப்ப பிரான்ச் இஸ் ஹியர் receiver. Debit the receiver. To cash branch is the receiver. To debit the receiver. Goods sent to branch credit ஆகுது. அப்போ branch goods திருப்பி அனுப்புறான். அப்ப branch is here credit the giver. branch காசு அனுப்புறான் எனக்கு. branch is here giver credit the giver.
கரெக்டா ராஜா? எப்பயும் போல ஓப்பனிங் பேலன்ஸ் இது க்ளோசிங் பேலன்ஸ். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இது லைபிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப ரேர் என்ட்ரி ராஜா. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரேர் என்ட்ரி. எப்போ வரும்னா அதை சொன்ன அந்த அடங்காத புள்ள இருந்துச்சுன்னா இது மாதிரி என்ட்ரி வரும். பிரான்ச் நான் சொல்றதை கேட்டு வேற எப்படி இருந்தால் வாங்கிலாம் வித்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, பாப்பா அவனை என்ன பண்ணுவான், இதெல்லாம் அடங்குற மாதிரி தெரியலன்னு ஒரு 2 வருஷம் இந்த 9th and 10th ஸ்டாண்டர்ட்லாம் பசங்க என்ன பண்ணாங்கன்னா சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸ்டில் என் பேச்சு தான் நீ கேட்டாங்கன்னு ப்ரெஷர் வரும். 11th எல்லாம் போய் தொடர்ந்து தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. அப்போ ஷூன் அந்த பிரான்ச் வில் பிகம் என்ன பிரான்ச்? இண்டிபெண்டன்ட் பிரான்ச். ஷூன் இது அக்வயர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த மாதிரி பிரான்ச் இங்கெல்லாம் நிறைய பேலன்ஸ் வச்சுன்னா வச்சுக்கோ, இது ஷூன் அக்வயர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்னா எக்கேடா கேட்டு ஒழி. உன்னை பெத்த பாவத்துக்கு நான் வேணா சோறு போட்டு காசு கொடுக்கலாமே தவிர உழைச்சிக்கிறது யாரோட பாக்கியம்? உன்னோட பாக்கியம் விட்டுருவான். அப்போ இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சுக்கும் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபண்டு பண்ணுவான். அதெல்லாம் போய் என்ன பண்ணுறது, பெத்த பாவம் கொடுத்துடணும். பட்டு உழைச்சிக்கிறது யாரோட பெருமை, யாரோட திறமை? உன் திறமை, இண்டிபெண்டன்ஸோட திறமை. ஸோ இது என்ன பிரான்ச்? நம்ம என்ன மெத்தட் படித்தோம்? என்ன மெத்தட் படித்தோம்? டிபெண்டன்ட் பிரான்ச்ல டெட்டார்ஸ் மெத்தட். டிபெண்டன்ட் பிரான்ச்ல டெட்டார்ஸ் மெத்தட். இப்போ என்ன மெத்தட் அடுத்து பார்க்க போறோம்? ஸ்டாக் அண்ட் டெட்டார்ஸ் மெத்தட். என்ன மெத்தட்? ஸ்டாக் அண்ட் டெட்டார்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இன்னொரு தேர்ட் மெத்தட் கூட நான் வாயாலே சொல்லிடுவேன். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமரண்டம் பிரான்ச் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோ. பிரான்ச் இஸ் அன் ஆர்கனைசேஷன். அசியூம் பிரான்ச் இஸ் அன் ஆர்கனைசேஷன். அவனுக்கு தனியா இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, எல்லாமே தனியா இருக்குன்னு வச்சுக்கோ. பிரான்ச்சுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங்ல டெபிட் பண்ணிடு, இந்த க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங்ல கிரெடிட் பண்ணிடு. பிரான்ச் பர்ச்சேஸ் பண்ணிருப்பான்ல, பர்ச்சேஸ் பண்ணிக்க மாட்டான், இவள யாருக்கு வாங்கிருப்பான், ஹெட் ஆஃபீஸ் வாங்கிக்கிறத பர்ச்சேஸ்ல டெபிட் பண்ணிடு. சேல் பண்ணிருப்பான்ல, என்ன சேல்? கேஷ் சேல், கிரெடிட் சேல். கிரெடிட் சேல் இருக்கும். இந்த இது கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் போடக்கூடாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் போடுவியா, கிரெடிட் சேல் போடுவியா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் போடுவியா, கிரெடிட் சேல் போடுவியா? நார்மல் ட்ரேடிங் கிரெடிட் சேல். சோ இந்த கேஷ் சேல் அப்படியே போட்டுக்கலாம். கிரெடிட் சேல் நம்ம புக்ல என்ட்ரி போட்டோம். இங்க நம்ம என்ட்ரி போட்டுருக்கோமா இல்லையா? போட்டோம். இங்க தூரக்க உச்சில அந்த இது தெரியுதா தெரியலையா? கடவுளை காட்டுறவங்க வருது. கடவுள் தெரியாதா இல்லையா? யாரா ஐபிசி பாஸ் பண்ணணும் நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். அப்போ உனக்கு ஐபிசி பாஸ் பண்ணா இந்த இடத்துல இன்டைரக்டா 1.5 லட்சம் ரூபாய் என்ன இருக்கு? கிரெடிட் சேல் இருக்கு. தெரியுதா? அப்ப அந்த கிரெடிட் சேல் எங்க போட்டுறணும்? கண்ணுக்கு தெரியுற மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டுறணும். இந்த கேஷ் சேல் அப்படியே போட்டுறணும், கிரெடிட் சேல கண்ணுக்கு தெரியுற மாதிரி போட்டுரு. சோ உன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோயேன், ட்ரூ ஓபனிங் ஸ்டாக், பை க்ளோசிங் ஸ்டாக், சேல்ல கேஷ் சேல், கிரெடிட் சேல். அடுத்து 2 பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னா குட்ஸ் அண்ட் டு பிரான்ச் மட்டும் தான். அதான ஒரு நம்ம இவன்ட்ட கூட தான வாங்கி இருப்போம், அது போட்டு. சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குமா சார்? இருக்கும். இந்த இது பர்ச்சேஸ் ரிட்டர்னா? இது பர்ச்சேஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த அக்கவுண்ட்ல இருக்கும்? டெட்டார் அக்கவுண்ட்ல இருக்கும் தெரியுமா? ஆமா இல்ல டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல சேல்ஸ் ரிட்டர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கவே மாட்டியா? இந்த மெத்தட்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது சேல்ஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணவே மாட்டியா? ஏன்? This is not a transaction between head office and the branch. Sales return is a transaction between branch and its customers. அப்போ அந்த என்ட்ரி எங்க போட மாட்டாங்க, இங்க போட மாட்டாங்க. ஆனா இன்டைரக்ட்டா போட்டுருப்பாங்க. எப்படி போட்டுருப்பாங்க? க்ளோசிங் டெட்டார் பேலன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கலி என்ன அட்ஜஸ்டட்? சேல்ஸ் ரிட்டர்ன், பேட்டர்ஸ், அலவன்ஸ், டிஸ்கவுண்ட் அலௌட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டட். ஆனா இங்க நான் என்ன பண்ணுவேன்? என்ட்ரி போடணும். அப்ப கேஷ் சேல் பிளஸ் கிரெடிட் சேல் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். இங்க பர்ச்சேஸ் போட்டு லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது அம்சம் திருப்பி அம்சம் போட்டு போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போட்டுருக்கியா? என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கு? இந்த இங்க போட்டுருக்க தெரியுமா? இது எல்லாமே உனக்கு என்னதான்? எக்ஸ்பென்ஸ். அப்புறம் அசெட் கொண்டு போட்டுருப்பியா, அது பேர் என்ன? டெப்ரிசியேஷன். அப்புறம் பெட்டி கேஷ் எக்ஸ்பென்ஸ். அடுத்து வேற என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும்? இந்த 3 எக்ஸ்பென்ஸ் போட்டாச்சு, அப்புறம் பெட்டி கேஷ் போட்டாச்சு, அப்புறம் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அலௌட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்குமா? அது எக்ஸ்பென்ஸ் ஆன நார்மலா பிரான்ச் பார்த்து அப்ப டிஸ்கவுண்ட் அலௌட் இங்க போட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இங்க போட்டு பேலன்ஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட் which will be same as you arrived in debtors method. Should be same as you arrived in. ஏனா இங்க மறைமுகமா என்ட்ரி போடுறதா அங்க ஓபனா என்ட்ரி போடுறோம் அவ்வளவுதான். இங்க நான் டைரக்டா காட்டல, அங்க நான் என்ன பண்றேன்? டைரக்டா என்ட்ரிஸ காட்றேன். அங்க prepare as usual என்ன அக்கவுண்ட்? ட்ரேடிங் பிரான்ச் இஸ் ஆர்கனைசேஷன். அவனுக்கான எல்லா டிரான்சாக்ஷனையும் அதுல ரெக்கார்ட் பண்ணலாம். அவனுக்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கு நடந்தபடி என்ன பண்ணணும்ன்ற இது பண்ண தேவையில்ல, ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா என்ன சொல்லிட்டு? டெட்டார்ஸ் மெத்தட் புரியுதா? அது என்ன மெத்தட்? மெமரண்டம் ட்ரேடிங் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் நடுவில் இருக்கிற மெத்தட். சார் அந்த 4வது ஒரு மெத்தட் சொன்னீங்களே, அது என்ன மெத்தட்? ரொம்ப சிம்பிள் இருந்தா. டோட்டல் ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட்? எப்படி சார் அரேஞ்ச் பண்ணிருப்பான்? ஹெட் ஆஃபீஸோட புக்ஸ்ல நெட் ப்ராஃபிட் ஒன்று வருமா? ஹெட் ஆஃபீஸ் நான் அவனுக்கு புக்ஸ், ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ் அனுப்பியிருக்கான் அஜய் கிருஷ்ணா. கொல்ல போறோம். ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ் அனுப்பியிருக்கோம்.
ஹெட் ஆபீஸ் கஸ்டமருக்கு விற்பான், பிரான்ச்சுக்கு விற்பான். ரெண்டுத்தையுமே அவன் சேல்னு போட்டுருவான். பர்ச்சேஸ் பண்ணுவான் அவன். கரெக்டா? அவன் எப்படி கூட பர்ச்சேஸ் பண்ணுவான். அவன் ஹெட் ஆபீஸ் பிரான்ச்சுக்கும் விற்பான், அவுட் சைடு கஸ்டமருக்கு அதை சேல்னு போட்டுருவான். அவுட் சைடு கஸ்டமர்ட்ட இருந்து கிரெடிட் சேல் ரெக்கவர் பண்ணுவான். தட் இஸ் கிரெடிட் சேல்னா என்னது? கேஷ் கலெக்ஷன் பண்ணுவான் டெட்டார் மாதிரி. இவன்ட்ட என்ன பண்ணுவான்? கேஷ் கலெக்ஷன் பண்ணுவான். சோ இவனோட ப்ராஃபிட் எல்லாமே அவங்களே என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா புக் ஆகி நெட் ப்ராஃபிட்ல டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன்க்ளூசிவ் ஆஃப் பிரான்ச் வந்துரும். அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன்க்ளூடிங் பிரான்ச் வந்துரும். அதுல அவனோட ப்ராஃபிட் மைனஸ் பண்ணா பிரான்ச் ப்ராஃபிட். அவன் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியும்ல. அவனோட ஒரிஜினல் ப்ராஃபிட் எவ்வளவு, அவனோட ஓன் ப்ராஃபிட் எவ்வளவு தெரியும்ல. அதை மைனஸ் பண்ணா என்ன ப்ராஃபிட் வரும்? நம்ம இப்போ 200 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பார்த்திருக்கேன். 2 பிரான்ச் வச்சிருக்கேன். சென்னையில ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு. சென்னையில 50,000 ரூபாய் ப்ராஃபிட்னா மீதி 1.5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எங்க தான்? திருச்சி. நோ டவுட். ஆனா இது 10 பிரான்ச் இருந்தா கண்டுபிடிக்க முடியும். இது என்ன பிரான்ச் இருந்தா என்ன பண்ண முடியாது? 10 பிரான்ச் இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது, இப்போ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஹெட் ஆபீஸ்ல பிசினஸே நடக்காது. அதனாலதான் branch is an establishment, நல்லா புரிஞ்சுக்கோ. branch is an establishment described as branch அப்படிங்கறான் by the company. branch is an establishment described as branch by the company அப்படிங்கறான். ஏன்னா ரிலையன்ஸோட ஹெட் ஆபீஸ் இருக்கு தெரியுமா? கார்ப்பரேட் ஆபீஸ். அங்க மினரல் எஸ்டேட் ரிலையன்ஸ் பியூர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், பெட்ரோல் பியூர் பண்ணிட்டு இருக்க மாட்டான். கார்ப்பரேட் ஆபீஸ்ல சிஇஓ, சிஎஃப்ஓ, கேஷியர், மேனேஜர்லாம் உட்கார்ந்து இருப்பானா. பெட்ரோல் பியூரிஃபிகேஷன் ஒர்க் நடக்குமா? கார்ப்பரேட் ஆபீஸ்ல மேனுஃபேக்சர் நடக்காது, சேல் நடக்காது. அப்ப அதே ஆக்டிவிட்டியை காரிபாரோட் பண்றவன் தான் பிரான்ச்னு சொல்ல முடியுமா? எப்படி சும்மா உட்கார்ந்திருக்க வேலையை பார்க்கறதா கார்ப்பரேட் ஆபீஸோட வேலையே. கார்ப்பரேட் ஆபீஸோட வேலை என்ன? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், டிசைடிங் வாட் டு பி டன், வாட் நாட் டு பி டன், ஹவு டு பி டன்ங்கிறது தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்டோட ஒர்க். அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அந்த ஒர்க்கை பார்க்குற வேலை தான் எல்லா பிரான்ச்லையும் நடக்கும்னு சொன்னா எதுவுமே என்ன பேசிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம நாடாக இருந்தால் சைனாக்காரனுக்கான போர் போட்டிருப்போம், பாம்பு போட்டிருப்பேன், ரஷ்யாக்காரன் சப்போர்ட் கொடுத்துறோம், நம்ம இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி மோடி அங்கே உட்காந்து பேசுவார். அதேமாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் வேலை நடக்குமா? வேலை நடக்காது. அப்போ மொத்தம் பேசிக்கிட்டு இருக்கணும். அது மேனேஜ்மெண்ட் டாப் லெவல். அப்போது அதனால தான் டெஃபினேஷன் ரொம்ப எவ்வளோ சூப்பராக ஆல்டர் பண்ணியிருக்காங்க பாரு. branch is an establishment which is described as branch by the company அப்படிங்கிறான். which need not to carry out the similar activity or same activity as it of head office. புரியுதா ராஜா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட் புரியுதா? அடுத்த மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்?